ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். சங்கீதம் 136 வசனம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த நல்ல தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுது என்று முதல் பாடலாக நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கைகளை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். Oh
ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆராதனைக்கு கூட்டி சேர்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக அழைத்து இந்த ஆலயத்துக்கு கூட்டி இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நல்லபடி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பாட்டு நடத்துகிற அடியனையும் நீங்கள் நடத்தும், நல்ல குரல்களை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய தேவ செய்தி ஏந்தி அந்த ஒரு மகனையும் நீ வழிநடத்தப்படி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவரை மரத்தை நீர் வெளிப்படும். நாங்கள் ஆண்டவரே இந்த தேவ செய்தியிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே மற்ற ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அழைத்து வந்திருக்கிறேன் உங்களுடைய ஆலயத்துக்கு ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை பயபக்தியோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் அழைத்து வரும்படி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அவங்களும் வந்து ஆண்டவரே வெறுமனே திரும்பாதபடி காரியங்களை கற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும்படி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. மற்ற சபையில் நடக்கின்ற ஆராதனையும் நீ வழிநடத்தும், எல்லா ஆராதனையும் நீ வழிநடத்தும்படி எங்களை குற்றம் குறைகளை நீ மன்னிக்கும்படி எல்லாம் இயேசு நான் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். நாம் அடுத்த பாடலாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதன பாடலை நாம் பாடுவோம். நன்றி
உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 17 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 17 வரை. உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 17 வரை. பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்திரேக்கு வந்தான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் உன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாய் இராமல் போகும் மட்டும் அவனை முறியடித்தோம். அக்காலத்தில் அவனுடைய பட்டணங்கள் எல்லாம் பிடித்தோம். அவர்களிடத்தில் நாம் பிடித்துக் கொண்ட பட்டணம் இல்லை. பாசானிலிருந்து ஓகியின் ராஜ்யமான 60 பட்டணங்களுக்குள்ளே அர்கோ தேசம் முழுவதையும் பிடித்தோம். அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம். அவைகளை சங்காரம் பண்ணினோம். நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம். ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம். இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்தில் அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்திலே எமோரியருடைய 2 ராஜாக்களிடமிருந்து பிடித்தோம். சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள், எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள். சமனா நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கிளையாத் முழுவதையும் சல்காயி எக்ரோயு என்னும் பாசானிடத்தில் ஓகினுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமல்ல பாசான் முழுவதையும் பிடித்தோம். மீதிருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா. அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதிக்கருகே ஆவோர் தொடங்கி கிழக்கின் மலைநாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ருபனுடைய இருக்கும் கொடுத்தேன். கிலியோத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனிசேயின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி ராட்சச தேசம் எனப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமையையும் கொடுத்தேன். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் தேசூரியர் எங்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் புத்திரர் என்று பெயரிட்டார். அது நாள் வரைக்கும் மாகிருக்கு கிலியோத்தை கொடுத்தேன். மேலும் கிலியோத் தொடங்கி அர்னோன் நதிக்கு போகிற பள்ளத்தாக்கு அதற்குள் உள்ள அர்னோன் புத்திரருக்கு இந்தியாவின் யாக்கோபு மட்டும் இருக்கிற தேசத்தையும் 17ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கிண்ணேரேறி அஸ்தோஸ் பாலாய் கிழக்கே இருக்கிற கடலான சமமான வெளியே நடப்பட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கும் சமமான வெளியையும் ரூபினியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் முழுவதும் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விளைவிடார்.
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, ஆண்டவரே, ஆண்டவரே, கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் செய்த வேலைக்காக நன்றி, கொடுத்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நாங்கள் எல்லாம் நன்றி வர முடியாத ஆண்டவரே, மேலும் ஆண்டவரே இது காட்டணும் வர நாட்கள் உங்களை கடந்து வர எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, அந்த நன்றி உள்ளத்தோடு நன்றி காணிக்கை தர்மமாக செலுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை ஆண்டவரே சமூகத்தில் பயன்பட அது பயன்படுத்துகிறவங்க கூட எடுத்து ஆண்டவரே வர நாட்கள் ஆண்டவரே நீ கைவிட்டாதே ஆண்டவரே, நீ கைவிடாத தெய்வம் ஆண்டவரே, நீ நடத்தும் இயேசு நாமத்தை ஆமென். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஜெப செய்தியோடு வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரமே என் ஜீவ ஊற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். வல்லவரே என் மீட்பர் நீரே,
நாம் யாவரும் எழுந்து நின்று போத ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வல்லவரே, என் மீட்பர் நீரே, இயேசு பரனே, என் ஜீவ ஊற்று. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்ற இந்த வேளையில் நீர் குமாரனாக எங்களுக்காக இந்த மண்ணுலகத்துக்கு நீர் வந்த நோக்கத்தையும், சிலுவையிலே நீர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த அந்த நோக்கத்தையும், மெய்யாகவே நீர் எங்களுக்காக ஊழியம் செய்ய வந்த தெய்வமாக இருக்கிறீர். அப்படியாக இந்த வாரங்களை நாங்கள் கடந்து வர தேவனே நீர் எங்களுக்கு தயவு பாராட்டினேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பதாக வந்த சவால்களை, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பரீட்சையிலும் ஆண்டவரே, தடைகளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து இந்த 6 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி மெய்யாகவே ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதை நாங்கள் இந்த காலை நேரத்திலே உணரும்படி, இந்த ஜெப வேளையிலே நாங்கள் அதை நினைவு கூறும்படி ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சிந்தையோடு ஒரே ஆத்துமாவோடு ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெப வேலையை கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருந்தது, அதற்காக நன்றி. நாங்கள் வேண்டின நேரங்கள் எல்லாம் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, மெய்யாகவே ஆண்டவரே, ஒவ்வொரு சபையாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இரக்க பாராட்டி அவர்களுடைய வழிகளை நீர் செம்மைப்படுத்தி ஆண்டவரே அவர்களுடைய காயங்களை நீர் கட்டி ஆண்டவரே சோதனையான நேரத்தில் அவர்களுக்கு நீர் துணையாய் இருந்து பலவீனமான நேரங்களில் ஆண்டவரே நீர் அவரை தகப்பனாய் இருந்து அவர்களை தேற்றி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் நடந்த ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, வியாழக்கிழமை நடந்தேறிய ஜெப கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தீர். குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி சபையாரை நீர் அழைத்து வந்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆராதனை செய்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீர் கிருபை பாராட்ட ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்ற தேவ ஜனங்களாக ஆண்டவரே, வெறுமனே வந்து நாங்கள் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தரை இன்றைக்கு நான் ஆராதனை செய்தேன் என்று அந்த மன திருப்தியோடு ஆண்டவரே, அந்த மன ரம்மியத்தோடு நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கட்டட காரியத்துக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஏற்ற காலத்தில் சீக்கிரத்தில் நீர் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் செய்து காத்திருக்க அதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் நாங்கள் எடுக்க ஆண்டவரே, நீ தொடர்ந்து சபையாருக்கும்
எங்களுக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருகின்ற வியாழக்கிழமை நடக்கின்ற பிரேயர் மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத தியானத்தை நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வருகின்ற சனிக்கிழமை மறைந்த மூப்பர் முத்துசாமியுடைய நினைவு ஆராதனை நாங்கள் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையில வந்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 22ஆம் தேதி இந்த மாதத்துல சகோதரி கோமதியுடைய திருமண காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாய் நடக்க, குடும்பங்களுக்கு குறிப்பாக பண ரீதியிலே அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து இந்த குடும்பத்தை முழுவதும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக கோமதிக்கு நீ தொடர்ந்து கிருபை கொடுத்து இந்த பரிசுத்த விவாகத்துக்குள்ள அவங்க கடந்து போகும்பொழுது ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களையும் ஆண்டவரே எண்ணி பார்க்க சகோதரிக்கு தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கின்ற வியாதிப்பட்டதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே டயாலிசிஸ்களுக்கு செல்கின்ற சகோதரர் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை தொடர்ந்து நீங்க நடத்துங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. இந்த காலங்களை அவர் கடந்து போகும் பொழுது தேவன் தாம் அவருக்கு துணையாயிருந்து, தகப்பனாயிருந்து, மேற்பனாயிருந்து எல்லா ரீதியிலும் அவருக்கு போதுமானவராய் இருக்க அந்த குடும்பமும் தொடர்ந்து ஆறுதல் பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த சளி, காய்ச்சல், இருமல்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தொடர்ந்து மருந்தின் மூலியமாக நீர் சுகத்தை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கடவுளை தேடுகின்ற விஷயத்துல நாங்கள் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த சிறு வயதிலே கர்த்தர் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, இந்த சின்ன வயசுல இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவர்களுடைய உள்ளத்தில் பதிய ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தை பதியும் பண்ண ஆண்டவரே. குறிப்பாக இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் மூலியமாக, பெற்றோர்கள் மூலியமாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இதர ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சபையில நாங்கள் செய்யவிருக்கிற எல்லா ஊழியங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தலைமையில தொடர்ந்து நாங்கள் சபையார் எல்லாரும் ஆண்டவரை ஒத்துழைப்பு கொடுத்து ஊழியங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்யும்படி கர்த்தர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உண்மையோடு, உத்தமத்தோடும், தெய்வ பயத்தோடும் ஆண்டவரே, கரிசனையோடு ஆண்டவரே நாங்கள் இந்த ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் மனதிலே எண்ணம் கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலையை தாரும். வேலையிலே சமாதானம் இல்லாதவர்களுக்கு நீர் சமாதானத்தை கொடும். குடும்பங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை வைத்திருக்கிறேன். இந்த நாளுக்காக அவர்கள் தொடர்ந்து விசுவாசத்துடன் காத்திருக்க ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு தூரமாய் போகாதபடி ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தி நீர் அதிகப்படுத்தும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர். உலகத்தை ஆளுகை செய்கிறீர். ராஜாக்களை நீர் உருவாக்குகிறீர். அதிகாரத்தை நீர் உருவாக்குகிறீர். அந்த நம்பிக்கையை நீர் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து, பிள்ளைகளுக்கு கொடுத்து, தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையில போராட ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையினால பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஆராதனைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாளை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது.
ஆண்டவரே, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாய் சிந்தித்து ஆண்டவரே, அந்த காரியத்துக்காக நாங்கள் முழு மூச்சியோடு பாடுபட ஆண்டவரே, நீ தொடர்ந்து எங்களுக்கு தயவு பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலையில் ஆண்டவருடைய உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உங்களுடைய வார்த்தையானது எங்களுடைய உள்ளத்தை புடமிடும்படியானது. எங்கெங்கெல்லாம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரே, வசனத்தின் மூலியமாக நீர் எங்களை செவிப்படுத்தும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். முழு ஆத்துமா ஆவி சரீரத்தோடு நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். மீண்டுமாக இந்த ஆராதனை உடைய திருப்பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய சகல பலவீனங்களை கர்த்தர் மன்னித்து, சகல பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு சுத்திகரித்து, பரிசுத்த தேவனை பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 1-20. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு ஆம் ஆண்டில் யாக்கோபு புஸ்தகத்தை நம்ம முழுமையா படித்து வந்தோம். இந்த வருஷம் இந்த சங்கீத பகுதியிலிருந்து பிரசங்கங்களை நான் ஆயத்தம் பண்ண ஒரு முடிவுக்கு வந்தேன். குறிப்பாக இந்த ஆராதனையை குறித்தான பயத்தை, ஆராதனை குறித்தான சில ஒழுக்கங்களை நாம் இந்த வருடத்தில் நம்ம படிக்க விரும்புகிறோம். தாவீது எப்படியாக தேவனை ஆராதித்தார், குறிப்பாக இந்த சங்கீத பகுதியிலிருந்து இந்த பாடங்களை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஏன் அதை நான் இந்த ஆராதனை குறித்து பேசணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஆராதனை முறைமையை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சபையிலையும் சரி, இன்னைக்கு இந்த டிக்டாக்கு, யூடியூப்பு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனுடைய அந்த பயம் அந்த ஆராதனையுடைய முறைமையை இன்னைக்கு நிறைய திருச்சபை அதை விட்டு தூரமா போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆராதனையில இருக்கக்கூடிய அம்சங்கள், இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு வாரமும் நம்ம வரோம். நம்மளும் ஒருவேளை அந்த நோக்கத்தை, அந்த அந்த வழிமுறையை நம்ம தவறி இருக்கிறோமா என்று வேதத்தின் அடிப்படையில, வேதத்தின் வசனத்தின் மூலியமாக இன்றைக்கு நம்மளுடைய ஆராதனை விதத்தை
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆராதனை செஞ்சுட்டு போறோமா? அது ஒரு கேள்விக்குறியா நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாரும் வரலாம் ஆராதனைக்கு, ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாம 52 வாரங்கள் நம்ம ஆராதனைக்கு வரலாம். என்னைக்காவது நீங்களும் நானும் கேட்டிருக்கணுமா நம்மள, நான் உண்மையிலே நீங்க போய் கடவுளை ஆராதனை செஞ்சேனா? ஓகே, இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா ஏன் அதை நான் சொல்றேன்னா, தேவ பிரசன்னம் என்று சொல்லும் பொழுது கடவுள் இங்கே காத்திருக்கிறார். இப்ப நம்ம மத்தியில இருக்கிறாரு. இந்த 1.5 மணி நேரம் நம்ம ஆராதனை செய்யறதுல அந்த 1.5 மணி நேரம் கடவுள் நம்மளை பார்த்து ஏதாவது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னோடு உறவாடுவாங்களா, என்னோட பேசுவாங்களா, என் பெயரை உச்சரிப்பாங்களா, எனக்கு துதிப்பாடல் பாடுவாங்களா அப்படின்னு கடவுள் காத்திருக்கிறார். அவருடைய பங்கு அவர் செய்யறார். இன்னைக்கு ஆராதனை பேரில் நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டு மௌனமா நம்ம கடவுளை ஆராதனை பண்ணிட்டு போறோமா, இல்லை ஆராதனையில நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருந்து இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம கழிச்சு ஆராதனைக்கு நான் போனேன் என்ற அந்த திருப்தியில இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? இந்த 100ஆம் சங்கீதத்துல மூலியமாக 3 காரியங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு நன்றி செலுத்துங்கள். ஆராதனைக்கு வருவதான முக்கியமான நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும். கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கோம். வேற எதுவுமே இல்லை. இந்த 6 நாள் தேவன் செய்த நன்மைகளை நீங்களும் நானும் எண்ணி ஒரு குடும்பமாய் ஒரு சபையால் அவருடைய சமூகத்துல we just come to say thank you Lord. வெறும் நன்றி செலுத்ததான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு பல வாரங்கள் நாம் நன்றி செலுத்தாமல் இந்த இடத்தை விட்டு நம்ம போயிருக்கலாம். அதே இன்னைக்கு நீங்களும் நானும் சீர்தூக்கி பார்க்க இந்த பிரசங்கத்தின் மூலியமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் படித்துக் கொள்வோம். இந்த சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துல மறுபடி யாராவது ஒரு ஆள் தமிழ்ல வாசிக்கிறீங்களா? 100ஆம் சங்கீதம் மறுபடி வாசிங்க. இந்த 5 வசனத்தை. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த ஆராதனை என்ற வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது உபாகமும் 10ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்படுது. அதை எடுத்து வாசிங்க. உபாகமும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதுல என்ன அடங்கி இருக்க வேண்டும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே இப்படியாக சொல்லுகிறார். வாசிங்க. உபாகமும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. மறுபடி வாசிங்க. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. முதலாவது அந்த தேவ பயம் உங்களுக்கு எனக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு எனக்கு தேவ பயம் இருக்கணும். ஓகே,
பயம் இல்லாம நம்ம வந்து ஆராதனை பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வந்து சொல்றாரு, முதலாவது தேவ பயம் உங்களுக்கு வந்து இருக்கணும். அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவருடைய வழிகள், ஓகே, நம்ம இந்த 6 நாள் நடந்து வந்த பாதைகளை நீ நினைச்சு பாரு. ஓகே, கடவுளுக்கு விருப்பமான பாதையில கடவுளுக்கு விருப்பமானதை நீ செய்தியா என்று நீ சிந்திக்கின்ற ஒரு நேரம் ஆராதனை என்பது. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, ஓகே, இங்க நீங்களும் நானும் என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? கடவுளிடத்துல அன்பு கூற. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அன்பு கூறணுமா? இல்ல. இந்த 6 நாள் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து கடவுளிடத்துல நம்மளுடைய அந்த நன்றியை, அந்த கணத்தை செலுத்தும்படி அவரிடத்தில் வந்து நம்ம அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு, ஓகே, நம்மளோட இருதயத்தை வீட்டுல வச்சுட்டு வரதில்ல, உன்னோட முழு இருதயத்தோடு. அதாவது நீ இங்க வந்தனா நீ கம்ப்ளீட்டா நீ வந்து கடவுள்கிட்ட நீ வந்து கொடுக்கணும். உன்னுடைய மனசை வந்து முழுசா நீ வந்து கடவுள்கிட்ட கொடுக்கணும். ஆனா பல நேரம் நம்ம வந்து என்ன செய்யறோம்? முழுசா நம்ம வந்து கொடுக்க மாட்டோம், கொடுக்கிறது இல்ல. ஓகே, அடுத்தது ஆராதனை என்னது? உன் முழு ஆத்மாவோடு அவர் வந்து சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு சரீரத்தை நீ கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறது தான் ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வந்து ஆராதனைக்கு வந்து நம்மளோட சரீரம் அமர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆத்துமா, நம்மளோட சிந்தனை எல்லாம் வந்து எங்கேயாவது அலப்பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம வந்து ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட பாடி மட்டும் வாரம் இங்க பிரசன்னா இருக்கு. நம்மளுடைய சோல், நம்மளுடைய மனசு எல்லாம் எங்கெங்கயோ இப்ப புரியும். ஓகே, எங்கெங்கெல்லாம் அலப்பாஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வையில நீங்க எல்லாம் வந்து அமர்ந்து கொண்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா மெய்யாகவே உங்களோட சிந்தனை, உங்களோட மனசெல்லாம் இப்ப எங்க இருக்குதுன்னு கடவுளே பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஆராதனை என்று நீங்களும் நானும் சொல்லுவது என்ன அர்த்தமாகும்னா, கடவுளை முழுசா நம்ம வந்து தேடுவதுதான் ஆராதனை. இன்னொரு வேத வல்லுநர் இப்படியாக சொல்லுகிறார், the highest form of worship is obedient to God and His word. கர்த்தருடைய அந்த பயத்துல நீங்களும் நானும் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதுதான் ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. நான் வந்து பாடலாம் வந்திருக்கிறேன், நான் வந்து பிரசங்க கேட்க வரல, நான் வந்து காணிக்க கொடுக்க வரல அப்படின்னு நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. ஆராதனை என்று சொல்லும் பொழுது பிறகு நம்ம வந்து இந்த சங்கீதம் 100ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆராதனை என்று சொல்லும் பொழுது 3 வகையாய் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடியவர்களா நம்ம வந்து இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதை செய்யறோமா என்று ஒரு கேள்வியுடன் உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். இந்த பகுதியை நாம் வந்து கடந்து போகும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் ஒரு பெரிய விழிப்பு உணர்வு நமக்கு வந்து கொடுக்கப்படும் நிச்சயமாக. அப்ப இனிமேல் பட்டு நம்ம வந்து ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்க இந்த வசனம் நம்மளோடு பேசுவார். முதல் காரியமாக serve the Lord with gladness. வாசிக்கிறீங்களா தமிழ்ல? கர்த்தரை ஜோஷுவா சொல்றாரு, ஜோஷுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு ஜோஷுவா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆராதனைக்கு வரோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமா வந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேரு நம்மள கேட்டுக்கணும், தகப்பன்மாரோ தாய்மாரோ நம்ம வந்து கேட்கணும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே இன்னைக்கு சேவிக்க வந்திருக்கிறோமா? இது ஒரு கேள்விக்குறியா நமக்கு இருக்கணும். நம்ம ஒருவேளை ஆராதனைக்கு வந்து நம்ம ஆராதனை செய்யலாம், தாய் வந்து ஆராதனைக்கு வந்து ஆராதனை செய்யலாம். ஆனா ஜோஷுவா சொல்றது போல
நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது அந்த ஒரு குடும்பத்தை காண்பிக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமா சபையில நம்ம ஆராதனை பண்ண வந்திருக்கோம். மெய்யாகவே நீங்களும் நானும் குடும்பமா ஆராதனை செஞ்சுட்டு போறோமா? இல்ல தகப்பன் மாத்திரம் ஆராதனை செஞ்சுட்டாரு, அம்மா பாதி செஞ்சுட்டாங்க, பிள்ளைங்க ஆராதனையே செய்யாம நீங்க வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் கேட்கணும். வீட்டுக்கு போயிட்டு உங்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் லீவ்ல நாங்க சிங்கப்பூருக்கு, குறிப்பா அந்த டிசம்பர் மாசம் வரும்பொழுது நாங்க 3 பேரும், நானு, சகோதரி அமுதா, பாஸ்டர், நாங்கெல்லாம் சிங்கப்பூர் பாஸ்டர் வேர்ட் வீட்டுக்கு போவோம். ஆராதனை முடிஞ்சு காடியில வரப்ப அவர் நிச்சயமா அந்த கேள்வி கேட்பாரு, பேர் விட்டு கேட்பாரு, கண்ணா இன்னைக்கு என்ன பிரசங்கத்துல படிச்சுக்கிட்ட? அப்பதான் டிங்குன்னு விழுவும் பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போதோ உங்க பிள்ளைங்க கார்ல சண்டே ஸ்கூல்ல இருக்கிறாங்களோ இல்ல ஆராதனையில இருக்கிறாங்களோ கேளுங்க, என்னம்மா படிச்சுக்கிட்ட? படிச்சுக்கிட்டாங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, படிக்கலைன்னா இந்த 1.5 மணி நேரம் வேஸ்ட். அப்பனா பெற்றோர் தான் பிள்ளைங்களை கேட்கணும். இல்லை பிள்ளைங்களே உங்க பெற்றோரை பத்தி கேளுங்க, அம்மா நீங்க என்ன படிச்சுக்கிட்டீங்க? நீங்க பிரசங்கம் பண்ணார எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, கேளுங்க பிள்ளைங்க. நம்ம விசாரித்து காரியங்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு தேவச்சனமாக இருக்கும். வசனம் சொல்லுது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் நம்ம ஆராதனைக்கு வரணும். தேவன் அந்த 6 நாள் செய்த நன்மைகளை அத துதியில நம்ம நீங்களும் நானும் செலுத்த வேணும். ஆரவாரமா நம்ம ஆராதனை செய்யணும். இப்ப பாருங்க, நன்றி சொல்வதுன்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்தணும்னா எப்படி நன்றி செலுத்தும் சொல்லுங்க? வாயை திறக்காம நன்றி சொல்லி இருக்கிறோம். ஏதாவது ஒரு உதவி செய்யறாங்க, அங்கிள் இப்ப உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்றேன், இப்ப நீங்க நன்றி எப்படி சொல்லுவீங்க? நன்றி தான் சொல்ல முடியும். சரிதான் அவர் சொல்லுது. அப்ப என்ன ஒரு செயல்பாடு பார்க்கிறோம், உங்க நாவால அந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கிறீங்க இல்ல? அப்ப கடவுள் இந்த சமூகத்துல அவர் இருக்கிறார் என்றால், நான் இந்த ஒரு வாரம் என்னுடைய தெய்வ பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் காரியத்தை செய்தன. உங்கள எத்தனை பேர் நம்ம வாயை திறந்து ஆண்டவரே நன்றி ஒருவேளை நம்ம சொல்லி இருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, அத நீங்களும் நானும் மகிழ்ச்சியா சொல்லணும். அப்ப அந்த மகிழ்ச்சினா எப்படி? ஈன்னு இடிச்சுக்கிட்டு நன்றி ஆண்டவரே அப்படின்னு இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதனையில நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துற ஒரு அம்சம் என்னன்னா, அவரை துதிச்சு பாடுறது. ஆரவாரத்தோடு நம்முடைய வாய்களை திறந்து நம்ம கடவுளை துதிச்சு பாடணும். உண்மையிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் செய்திருந்தால் நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா, இங்க நம்ம அமைதியா நம்ம ஆராதனை செஞ்சுட்டு போக முடியாது. நம்ம பாடுவோம். ஆவியானவர் நம்மளோடு இடைப்படும் பொழுது நீங்களும் நானும் பாடல் தெரியுதோ இல்லையோ நம்ம வாய்களை திறந்து நம்ம பாடுவோம். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு சைன். இன்னைக்கு நீங்க ஆராதனை அமர்ந்து கொண்டிருக்கு, ஓஷன் லீடர் நடத்துறாரு. இன்னைக்கு ஒரு பேக்கப் சிங்கர் நம்ம ஏன் உருவாக்கி இருக்கிறோம், ஏன் அது அவசியம் என்றால், திருச்சபையார் இன்றைக்கு பாடுறது இல்லை. என்னோட வார்த்தை உங்களை கடினப்படுத்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னைக்கு சபையார் பாடுறது இல்லை. நிறைய பேர் பாடுறீங்க கடவுளுக்கு நன்றி, ஆனா இது இன்னைக்கு ஒரு என்ன ஒரு ட்ரெயினா போச்சு. அவங்க பாடிட்டோம், நான் கேட்கிறேன் இல்லங்க, இது சோஷியல் கிளப் இல்லங்க, சோஷியல் கிளப் இல்ல. முன்னுக்கு நம்ம முன்னுக்கு நின்றுட்டு கிளவுன் மாதிரி நின்றுக்கிட்டு இங்க நாங்க டிராமா பண்ணிக்கிட்டு இல்ல. எங்களுடைய திறமைய
இந்த மியூசிஷியன்லாம் அவங்களோட திறமைய காமிக்கிற ஒரு நேரம் இல்லைங்க அது. நீங்க கடவுளுடைய ஆவியினால உந்தப்பட்டு நடத்தப்பட்டு நீங்கள் வாயில திறந்து நம்ம வந்து பாடணும், அவரை அக்னாலேஜ் பண்ணணும். இன்னைக்கு என்ன ஒரு வருத்தம்னா, வருத்தம் என்று சொல்றது இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தமிழ் படிக்கிறது இல்லை, என்னை உட்பட. ஓகே, தமிழ் எனக்கு படிக்க தெரியாதா, எழுத்து போட்டு படிச்சுடுவேன். சரி, இப்ப இருக்கின்ற இந்த செகண்ட் இந்த ஜெனரேஷன் உங்கள எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சரி, தமிழ் படிக்க தெரியல, நீங்க வந்து என்ன பண்றோம், ரோமனைஸ் பண்ணி வார்த்தைகளை போடுறோம். அதுவும் படிக்க மாட்டோம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது மொழியில போடணும், அரபிய மொழியில, லத்தீன் மொழியில, கிரேக்க மொழியில எதுவும் பாடல நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதகர்கிட்ட ஒரு சஜஷன் கொடுங்க, அதையும் நம்ம வந்து போடுறோம். இங்க ஒரு ஸ்லைட் போட்டு கிரேக்க மொழியில, இப்ரு மொழியில பாடல் இல்ல சொல்லும் போது நம்மளுக்கு வந்து சிரிப்பு வருது. ஆனா இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம வந்து ஆவினால் உந்தப்படாம பாடுகின்ற நேரத்தில் நம்ம வந்து பாட மாட்டோம். ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். வாசிங்க ரோமர் 12:11. ரோமர் 12:11 இப்படியாக சொல்லப்படுகிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. ஆராதனைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அசதியா இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், கண் விழிப்போடு இருக்கணும். எந்த நேரம் கடவுளை என்னை பார்க்க போறாரோ இல்ல, இப்ப நான் வந்து இங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா இல்ல அசதியா இருக்கிறீங்களா? அசதிக்கு இடம் கொடுக்காதீங்க. வாசிங்க, ஆவியிலே அனலா இருங்க. என்ன ஆவி? கேளுங்க, உங்களுடைய ஆத்துமாட்ட கேளுங்க, நெஞ்ச தொட்டு கேளுங்க, எந்த ஆவி எனக்குள்ள இருக்குது, ஏன் என்னால பாட முடியல? ஆவியானவரே நீர் வாரும், ஆவியானவரே இறங்கும், உங்களுடைய சமூகத்துல நான் வந்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா வேற ஒரு ஆவி என்னமோ என்ன போட்டு என்ன படுத்துதே, சோர்வு படுத்துதே. கேளுங்க, செபிங்க. வாசிங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறுங்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு பிரசங்கம் பண்ற எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்ப பாஸ்டர் வந்து இந்த வர்ஷிப்பை குறித்து அவர் வந்து செமினார் நடத்தும் போது ஏற்ற பாடலை சேம்பியன் வந்து எடுக்கணும், அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, பிரசங்கம் பண்றவங்க வெள்ளனையா கொடுத்தாதான் அவங்க வெள்ளனையா எடுக்க முடியும். அப்ப ஆயத்தங்கள் அவசியம். அப்ப பிரசங்கம் பண்றவங்க பாடல் நடத்துகின்ற மட்டும் ஆயத்தம் பண்றது இல்லைங்க, ஆராதனைக்கு வர நீங்களும் ஆயத்தம் உள்ளவர்களாக வரணும். சண்டே ஆராதனைனா சனிக்கிழமை, இதெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயம். சில சமயத்துல சொல்லும் போது நான் என்னமோ பேசிட்டு இருக்க, சனிக்கிழமை எத்தனை மணிக்கு தூங்குறோம் இல்ல, இதெல்லாம் மேட்ருங்க. வேலைக்கு 9 மணிக்கு படுத்துடணும், சனிக்கிழமையா வந்தா கொஞ்சம் லேட்டு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை ராத்திரி 11:30 மணிக்கு எங்க போறோம், மலாபாருக்கு போறோம், போயிட்டு 1 மணிக்கு வரோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்னது இங்க வந்து மங்குறது இல்ல. இந்த சின்ன சின்ன விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தவறா நம்ம வந்து பார்க்கறது இல்லை. அது வந்து நம்ம கடவுளை ஆராதிக்கின்ற விதத்தை எவ்வளவா பாதிக்குது என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கணும். இன்னொன்னு, ஆராதனை என்று சொல்லும் பொழுது நான் ஜோஷுவா சொல்றாரு நானும் என் வீட்டாருமோ வென்றார். அப்பா பாடட்டும், அம்மா பாடட்டும், பிள்ளைங்க தான் பாட வேண்டாம் அப்படின்னு இல்லைங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, எப்படி ஆராதனை செய்யணும்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. Teach them
ஏன் சொல்லி கொடுக்க மாட்டோம்? என்னென்னமோ சொல்லி கொடுக்கிறோம். கடவுளை இப்படிதான்ப்பா நம்ம ஆராதிக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, சொல்லி கொடுங்க. அது 2 வயசா இருக்கட்டும், 3 வயசா இருக்கட்டும், 5 வயசா இருக்கட்டும். பல நேரத்துல நம்மளே என்ன செய்யறோம், அந்த சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்துடணும் பிள்ளைங்களுக்கு. நான் பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்கள உங்களை நான் குறை சொல்லல, சிந்திச்சு பாருங்க. ஓகே, இப்போ ஒரு பிள்ளைய நம்ம பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்களை பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பேசாம உட்காந்து சொன்னா அது நியாயமா? இல்ல நியாயமா? இல்ல பிள்ளைங்களுக்கு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, புக்கெல்லாம் நீ படிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு நீ விளையாடு அப்படின்னு சொல்றது நியாயமா? இல்ல இல்ல. அப்ப அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய நிலையில நீங்களும் நானும் தெரிந்தவர்களா நம்ம இருக்கும் பொழுது கடவுளோட பயம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் நீங்களும் நானும் சொல்லி கொடுக்க கூடாது? பல நேரத்துல இயேசு சொன்ன வசனத்தை நம்ம புடிச்சுக்கிறோம். மார்க் 10:14 எடுத்தவங்க வாசிங்க. பிள்ளைங்களை நம்ம ஆராதனை டைம்ல அகட்டக்கூடாது, மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன வசனத்தையே நம்ம சில சமயத்துல நம்ம அதை புடிச்சுக்கிட்டு நம்ம இது பண்றோம். வாசிங்க மார்க் 10:14. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படியாய்ப்பட்டதாய் அப்படிப்பட்டவர்கள் சிறு பிள்ளைகள் அவர்கிட்ட வர்றதை குறித்து அவர் விசனம் அடையல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிள்ளைங்க இந்த மாதிரி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு விளையாடுறத குறித்து ஆண்டவர் விசனம் அடையல. நல்லா அந்த வசனத்தை படிங்க. என்னத்துக்கு விசனம் அடைகிறாரு? இந்த பெரியவங்க தடை செய்யறாங்க. என்ன சொல்லாம சொல்றாங்க? நீ டிஸ்டர்ப் ஆயிருக்கிற. ஓகே, நாங்கெல்லாம் ஆண்டவரோட போதனையை கேட்டுட்டு இருக்கோம், நீ குறுக்கா பூந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற. ஓகே, அதுக்கு காரணம் என்ன? நீ சொல்லி கொடுக்கல. நீ சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. How to worship. இன்னைக்கு நம்ம பண்றோமா worship? முதல் கேள்விக்குறி. ஓகே, நான் டெஃபினெட்லி சொல்றேன், நீங்க ஆராதனை டைம்ல ஓகே நீங்க பாடி கை தட்டும் பொழுது உங்க பிள்ளைங்க அதை பார்த்து நிச்சயமா செய்வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பாடாம இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கடவுளுடைய பயத்தை நீங்களும் நானும் பிள்ளைங்களுக்கு போதித்து அந்த ஆராதனை முறைமைய நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகள் வருகின்ற காலங்களில செய்யும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இதெல்லாம் நான் பெருமைக்காக நான் சொல்லல, அதனால இப்ப நாங்கெல்லாம் ஒழுங்கா இருக்கிறோம் அப்படின்னு அதுக்காகவும் நான் சொல்லல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஏஓஜி சர்ச்ல அப்பாலாம் முன்னுக்கு தான் உட்காருவார். முன்னுக்கு இல்லைன்னா செகண்ட் சீட் அந்த மாதிரி தான், ரொம்ப பின்னாலதான் போக மாட்டாரு. அப்பா அம்மா உட்கார்ந்துருப்பாங்க, நாங்க 3 பேர். அவரோட அக்கடையிலையும் அம்மாவோட அக்கடையிலையும் நாங்க 3 பேர் உட்கார்ந்து இருப்போம். காலுக்கு நடுவுல நவந்தா சிறு ஒரு திரு தான். இன்னைக்கு 1.5 மணி நேரம் நம்ம சொல்றோம். இந்த காலத்துல தான் 2 hours 3 hours நினைக்கிறேன். இப்பயும் அந்த பிராக்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிங்க? நம்ம சரியா நம்ம நம்மளோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, எனக்கு இப்ப கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, மறுபடியும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் இப்ப நான் மறுபடியும் நான் சொல்லி கொடுப்பேன். நிச்சயமா அந்த வாய்ப்பை பல காரியங்களை நாம இழந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் நிச்சயமாக அதுல நம்ம விதி விலக்கல. ஒருவேளை நீங்களும் நானும் நீங்களும் நினைச்சிருப்பீங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க மறுபடியும் அவங்களுக்கு டூ அண்ட் டோன்ட் அந்த வார்த்தையை பயன்படுத்தி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட பொதுவா நீங்களும் நானும் சொல்லுகின்ற என்ன காரியம்,
செய்யாத செய்யாத, இதை செய்யாத அதை செய்யாத. ஆனா பல நேரத்துல இதை செய்யுப்பா, இதை செய்ய நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. சோ அதனால இந்த முதலாவது வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது வாசிங்க 1ஆம் வசனம் 100ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது நம்ம எல்லாரும் நன்றி உள்ளத்தோடு நம்ம வந்து கடவுளுக்கு ஆராதனை செய்யணும். தேவன் செய்த நன்மைகளை நீங்களும் நானும் எண்ணி பார்த்து நம்ம எல்லாரும் ஆரவாரத்தோடு கர்த்தரை நாம் உயர்த்தி பாடி நம்ம வந்து ஆராதனை செய்யணும். இதுல ஒரு எச்சரிக்கை நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு இந்த சிங்கிங் அண்ட் மியூசிக், ஓகே, மியூசிக் வாசிக்கிறவங்க நீங்களும் நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க. கடவுள் வந்து நம்மளுடைய வாயிலேந்து வருகின்ற அந்த ஸ்தோத்திர பலியை தான் எதிர்பார்க்கிறாரு. ஓகே, அதான் ப்ரையாரிட்டி. மியூசிக் வந்து என்னைக்குமே செகண்டரி. ஓகே, செகண்டரி என்று சொல்லும் பொழுது அப்பனா இசை அவசியம் இல்லை என்று நான் சொல்லல. ஓகே, தாவீது அவங்களோட கோயர் குரூப் மியூசிஷியன் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த தேவாலயத்துல அவங்க வந்து வராங்க வாசல்களுக்கு முன்பதாக. அப்புறம் சாலமோன் காலத்துல அந்த சபை மறுபடியும் கட்டப்பட்டு அந்த அந்த அபிஷேக ஆராதனை வந்து செய்யறாங்க. ஓகே, 1000 ஆஃப் மியூசிஷியன் இன்னைக்கு 3 பேர் தான் வாசிக்கிறீங்க. 1000 ஆஃப் மியூசிஷியன் அப்படின்னா மியூசிக் வந்து நம்ம வந்து கடவுளை ஆராதனை செய்வதற்கு அந்த மொமெண்டம் அந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இசை. ஆனா இன்னைக்கு நிறைய திருச்சபையில என்ன ஆகுதுன்னா இசைய ஆராதிச்சு கடவுளை ஆராதிக்க மறந்துடுறாங்க. சோ அந்த அது ரொம்ப ரொம்ப வருத்தமான காரியம். பாட்டு நடத்துறவங்கள ஆராதிக்கிறாங்க, இசைய ஆராதிக்கிறாங்க. ஆனா ஒரு ஓரமா படைத்த தேவன் ஒரு ஓரமா அனாதையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஆராதனை செய்ய இன்னைக்கு வந்து சபையில யாரும் இல்லை. அதனால இசை வாசிக்கிறவங்க உங்களுக்கு சிந்தையில இதை நீங்க வந்து வச்சுக்கணும். இன்னைக்கு என்னுடைய மியூசிக் வந்து ஓகே, நான் வாசிக்கிற இந்த மியூசிக் வந்து சபையாரு கடவுளை ஆராதனை செய்ய இது வந்து ஓவரா போயிருந்தா அப்படின்னு நீங்க என்னைக்குமே ஒரு ஜெப சிந்தையோடு இந்த இசைகள் ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யணும். அதுல ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது வாசிங்க சங்கீதம் 145 18வது வசனம். இரண்டாவது draw near to God through singing. இதுதான் முதல்ல நம்ம வந்து பார்த்தோம். பாடல்கள் மூலியமா தான் நீங்க வந்து கடவுள்கிட்ட நெருங்க முடியும். ஓகே, ஏன் பாடல் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நம்ம வந்து கடவுளோட பிரசன்னத்துல வரோம். ஓகே, கடவுளுக்கு தெரியும் நீங்க வந்து வந்திருக்கிறீங்க. பட் இந்த பாடல் மூலியமா நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன், நான் உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறேன். ஓகே, when you voice up our voice, நம்மளோட குரலை வந்து வாயை திறந்து ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது அது வந்து வேத வல்லுநர் இப்படியாக சொல்றாரு. என்னன்னா நம்ம பாடும் பொழுது கடவுளுடைய அந்த அந்த ஸ்தலத்தை அந்த கதவை நம்ம வந்து ஒரு கதவை தட்டுற மாதிரி நம்மளோட குரல் மூலியமாக கர்த்தரே நம்ம வந்து கூப்பிடும் பொழுது அந்த வாசலை நம்ம வந்து தட்டி கடவுள் அந்த அந்த வாசலுக்கு முன்பதாக அவர் வந்து நிற்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த கதவுக்கு பின்னால யாராவது வந்துட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருந்தா என்ன கதவு திறக்கப்படுமா? உள்ளே இருந்து யாராவது நம்ம வந்து போய் திறப்போமா? இந்த கதவு யாரும் இப்ப தட்ட வேணாம், நீங்க இழுத்துட்டு போயிட்டு வரலாம். இல்ல யாராவது தட்டுனா தானே உள்ளே இருந்து நம்ம வந்து திறக்க முடியும். இல்ல அதே மாதிரிதாங்க தெய்வ பிரசன்னத்துல நீங்களும் வந்து நானும் வரும் பொழுது நம்ம வந்து துதி பாடல்களை நம்ம வந்து ஏற்கும் பொழுது அந்த பரலோக வாசல் திறக்கப்படுது. ஆண்டவர் திறந்து நம்மளை அழைக்கிறார், அவருடைய சமூகத்திலே வரும்படி நம்மளை அழைக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த பாடல் மிக மிக அவசியமா இருக்கு. வாசிங்க 145வது சங்கீதம் 18வது வசனம். இன்னொருத்தர் யாக்கோபு 4:8 எடுக்கிறீங்க.                                                                                                             தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கும் அந்த வசனத்தை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் கடவுளை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கடவுள் எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். அந்த உண்மை வார்த்தை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாருக்கும் கடவுளே சமீபமா இல்லை. உண்மையா நீங்க வந்து கூப்பிடணுங்க, மனசார கூப்பிடணும். அதனாலதான் யாத்திராகத்துல இது உபாகமத்துல சொல்லப்பட்டது, முழு ஆத்மா, முழு சரீரம், முழு சிந்தையோடு. இந்த வாயின் வார்த்தை ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இருதயமும் சேர்ந்து கூப்பிடணும். உங்களோட வாயின் வார்த்தை மாத்திரம் இல்லை, அது முழுமையா நீங்களும் நானும் ஆராதனையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து கூப்பிடும் பொழுது, மனசார கூப்பிடும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார். யாக்கோபு 4:8 இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் தேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஓகே, மறுபடியும் அந்த மேல பகுதி மட்டும் வாசிங்க. தேவனிடத்தில் தேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் தேர்வார். அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேரும் பொழுது ஆராதனைக்கு வர்றதில்லை, நீங்க வந்து அவரை கூப்பிடணும். அவரை எப்படி கூப்பிடணும்? பாடல் மூலியமா, ஜெபத்தின் மூலியமா, வசனத்தின் மூலியமா. அவரை நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது, மனசார கூப்பிடும் பொழுது அவர் உங்க பக்கத்தில் இருப்பார். அதனால்தான் இது வந்து ஒரு ஆலோசனையாக இசை வாசிக்கிறதுக்கு நான் சொல்றேன். மறுபடியும் இந்த ஆராதனைக்கு நம்ம வந்து வரும் பொழுது ஓகே, அந்த குவாய்ட் டைம், அந்த குவாய்ட் டைம்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு இசையும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாது. இது நான் சொல்றேன். அந்த குவாய்ட் டைம் ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அந்த அமைதியான நேரத்துல நீங்க செவி, மேபி அதுக்கு உதவி செய்ய அந்த ஃப்ளோல நீங்க வந்து வருவதற்கு ஒரு சாஃப்ட் மியூசிக், குறிப்பா அந்த கீபோர்ட் வாசிக்கிறவங்க நீங்க வாசிச்சீங்கன்னா அது ப்ரோப்ரியேட்டா இருக்கும். அந்த 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 சிச்சுவேஷனை நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. சபையார் வந்து இப்ப பாருங்க, இன்னைக்கு ஆராதனையில வந்து நலம் விசாரிக்கிறது அது குறித்து நான் வந்து குறையா சொல்லல. என்ன சிந்தையோட நீங்களும் நானும் வரணும்னா ஆண்டவர் காத்து இருக்கிறாங்க. அது நீங்களும் நானும் உணரணும். இது தேவ பிரசன்னம். கூடி வர நேரத்தில் ஆண்டவர் இல்ல, அதுதான் இப்ப நம்மளுக்கு ஏன்னா கடவுளை நம்ம வந்து பார்க்கணும். அவர் ஆவியானவரா இருக்கிறார். நீங்களும் நானும் ஆவியில நிறைஞ்சிருந்தாதான் அந்த ஆவியானவர் இயேசு இருக்கிறாரு என்று நீங்களும் நானும் உணர முடியும். இல்லாத வரையும் ஏதோ வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நம்ம எதையாவது செஞ்சு கொண்டு இருக்கணும். இல்ல என்னத்துக்கு ஆராதனைக்கு உங்களை வெள்ளனே நாங்க வந்து வர சொல்றோம்? நான் வர சொல்லல. ஏன் அது வந்து நல்லது என்று சொல்றோம்? ஏன் ஆராதனை வெள்ளனே வந்தா ஒரு காஃபி கடைக்கு கொடுக்குறாங்களா? இல்லைங்க, நீங்களும் நானும் கடவுளை ஆராதிக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக, அதுதான் நம்ம ஒப்புரவு ஆகுகின்ற நேரம். கடவுளோட ஆண்டவரே, இந்த 1.5 மணி நேரம் ஆராதனை நான் கடந்து போகும் பொழுது என்னோடு இடைப்படுவேன். கடவுள் இடைப்படலைன்னா, ஆவியானவர் இடைப்படலைன்னா நான் சொல்றேன்,
வாரமும் நம்ம வந்து அந்த 1.5 மணி நேரத்தை நீங்களும் நானும் மிஸ் பண்ணிட்டு போறோம் தான் நான் வந்து சொல்றேன். மூன்றாவதாக 4வது வசனத்தில் அவர் வந்து சொல்றாரு, அவர் வாசிகள் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். பாருங்க, அவர் வாசல்களில் துதியோடும், அதாவது இங்க வந்து கடவுளை நான் என்ன துதிக்க போறேன், கடவுளுக்கு நான் என்ன நன்றி செலுத்த போறேன், இங்க வந்து நீங்க முடிவெடுக்கிறது இல்ல. வெல் ப்ரிப்பேர்டா நீங்க வரணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நான் போறேன், இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கு, இந்த வார்த்தையில இதெல்லாம் நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்சு கொடுத்தீங்க, நான் ஸ்தோத்திர பலி நான் எடுக்க போறேன், ஆண்டவரே எடுக்க போறேன் அப்படின்னு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் என்று சொல்லும் பொழுது, அவர் செய்த எல்லா விதமான நன்மைகளும் துதியின் மூலமாக நீங்களும் நானும் பிரஸ்தாபப்படுத்துறது சொல்லணும். ஆண்டவரே, திங்கட்கிழமை இது செஞ்சீங்க, மத்தியானம் இது செஞ்சீங்க, ராத்திரி இப்படிப்பட்ட காரியம் ஒண்ணு வந்துச்சு, அதை நீங்க செஞ்சீங்க சொல்லணும். 1 by 1 சிம்பிளா நம்ம ஆண்டவரே போன 6 நாட்கள் நல்ல மாதிரி என்னை நடத்துனீங்க சொல்லிட்டு போயிடலாம், கடவுள் கேட்பாரு தான். ஆனா அது நீங்கள் விவரிச்சு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன நமக்கு பாரு மகனை செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒரு ஒட்டு மொத்தமா கடவுள்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு வார வாரம் நம்ம we don't go in details. அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவரை துதிக்கணும். இன்னைக்கு நம்ம அதான் நான் சொல்றேன், எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனையில வந்து நம்ம இந்த ஒரு வார்த்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஓகே, ஆராதனைக்கு நீங்களும் நானும் வரும்பொழுது அந்த அந்த தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு அந்த 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 கேட்ல என்டர் பண்றாங்க. அது வரது கேட்ல என்டர் பண்றதுக்கு முன்னே தாவீது வந்து சொல்றாரு ஜனங்களுக்கு, ஆரவாரத்தோடு கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, வாசலுக்குள்ள வாங்க. இட்ஸ் ஆல் அபௌட் நம்மளுடைய attitude. இப்ப பாருங்க, இப்ப வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு நார்மல் ஆராதனை இல்ல, இப்ப உதாரணத்துக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆராதனைன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு ஆராதனை, அது குட் ஃப்ரைடேவோ, ஏன் அந்த ஸ்பெஷல் ஆராதனை மட்டும் நம்மளோட மைண்ட் செட் ஸ்பெஷலா போயிருது? அந்த வர்ற விதம் வேற மாதிரி இருக்கும், அந்த ஏற்பாடுகள் வேற மாதிரி இருக்கும், நம்ம உடுத்துற உடை வேற மாதிரி இருக்கும், நம்மளோட மனசு வேற மாதிரி இருக்குது இல்ல? ஏன் அது வந்து ஈஸ்டர் ஆராதனை ஸ்பெஷல் ஆராதனைனால நம்ம வந்து நம்மளோட ஆட்டிடியூட் மாறுதா, இல்ல நம்ம மைண்ட் செட் மாறுதா? அதே இயேசு கிறிஸ்து தானே அங்க போன வாரம் இருந்தாரு, இந்த வாரமும் இருப்பாரு, அடுத்த வாரமும் இருக்க போறாரு. அதே பிரசனத்துக்குள்ள தானே நீங்களும் நானும் வரோம். ஏன் மைண்ட் செட் மட்டும் நம்மளுக்கு மாறுது இல்ல? கிறிஸ்துமஸ் ஆராதனைனா காலையிலே எழுந்திருச்சு தலையை குளிச்சு ஷாம்பூலாம் போட்டு, மற்ற நாள் நீங்க பண்ணுவீங்க, எனக்கு தெரியும், பண்ணனாலும் பரவாயில்ல. இல்ல நான் சொல்றேன் என்ன, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த மைண்ட் செட் மாறுது பார்த்தீங்களா? நார்மல் சண்டே தலையை வாரிட்டு வரோம், ஸ்பெஷல் ஆராதனைனா ஒரு மாதிரி போட்டு இழுத்து சுத்தி, ஏன் 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 இல்ல நடக்கிறது தான் நான் சொல்றேன். வெள்ளைய கருப்பாக்கணும், கருப்பை வெள்ளையாக்கணும். ஏன்? நம்மளோட மனசு மாறக்கூடியது. ஆனா இயேசு அப்படி மாறினார்னா நீங்க நம்மளோட நிலையை கொஞ்சம் நினைச்சுக்கணும். அவர் செய்த நன்மைகளை அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. 5வது வசனத்துல சொல்லுது, ஏன் தெரியுங்களா? நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க.
ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். குடும்பம் என் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது உன்னோட சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனை என்ற பெயர்ல இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து எத்தனை முறை ஆராதனை கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல் போயிருக்கிறோம்? இல்ல நன்றி செலுத்ததான் ஒண்ணுமே இல்லையா? இல்ல இந்த 6 நாட்கள் இந்த மாசத்துல இந்த 2ஆம் மாசம் ஆரம்பிச்சு கடவுள் ஒண்ணுமே எங்க குடும்பத்துக்கு செய்யல அப்படின்னு சொல்லி ஆராதனைக்கு வராம இருந்திருக்கிறோமா? தேவன் 5வது வசனம், கர்த்தர் நல்லவர். நீங்க வந்து என்னை ஆராதனை செஞ்சுட்டு போறீங்களோ இல்லையோ, அந்த மறுநாள் திங்கட்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வந்து நான் உங்களுக்கு நல்லவனா தான் இருப்பேன், நல்லவரா தான் இருப்பேன். நீ கேட்கறத நான் செய்வேன். நீ ஜெபிக்கும் பொழுது நான் செவி கொடுப்பேன். உன்னோட தேவையை நான் சந்திப்பேன். என்ன ஒரு நல்ல தேவன். அவர் நல்ல தேவனா இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு பல நேரத்துல we take advantage. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுதே நன்றி உள்ளத்தோடு நீங்களும் நானும் வருவோம் என்றால் இந்த சங்கீதம் 136 பிரபலமான சங்கீதம் எடுங்க கொஞ்ச நேரம். 136வது சங்கீதம் இப்படியாக சொல்லப்படுது. இதுல பாருங்க, இந்த எல்லா வசனத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லப்படுகிறத வந்து பார்க்கணும். 136ஆம் சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். நான் ஸ்டாப் பண்ண சொல்ற வரையும் எல்லாரும் வாசிப்போம். 136வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. போதும். எல்லா வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை என்றும். இன்னைக்கு நம்மளோட துதி தான் எப்போதும் இல்லாம எப்போதாவது இருக்கு. ஆனா அவரோட கிருபை என்றென்றைக்கும் என்றும். தேவ பயம், குறிப்பாக இந்த ஆராதனைக்கு வருகின்ற இந்த நேரம், நம்ம அதை சொன்ன மாதிரி இந்த ஆராதனைக்கு ஏன் நம்ம வந்து வெள்ளனையா வரணும்னா அது தேவ பயத்தை. ஏதோ ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு வரப்ப, காலையில நீங்க எந்திரிக்கிறப்ப 4 டயருக்கு பதிலாக 3 டயர் தான் இருக்குது, இன்னொரு டயர் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, சூழ்நிலை மாறிடுச்சு, கொஞ்சம் நேரமாச்சு. ஆனா வாரம் வாரம் லேட்டா வருது அது நம்மளோட ஆட்டிடியூட். we set, நம்ம செட் பண்றது. எத்தனை பேர் அலாரம் வச்சு காலையில எந்திரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேரோட அலாரம் 7:24 அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி செட் பண்ணுங்க. மண்டே டு ஃப்ரைடே நீங்க வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? சாட்டர்டே சண்டேயும் வெயிங்க. பொதுவாக சாட்டர்டே சண்டே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம். கொஞ்சம் கூட தூங்கலாம், கொஞ்சம். ஆனா எத்தனை பேருக்கு அது வந்து பழக்கமாச்சுன்னு தெரியல. சாட்டர்டேவும் 4 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, சண்டேவும் 4 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. நீங்க எப்படிதான் உருண்டு பரண்டு படுத்தாலும் அதுக்கு அங்கிட்டு தூக்கம் வராது. ஒரு காரியத்தை நீங்களும் நானும், சில இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க, அது எவ்வளவு தொலைவு உண்மைன்னு எனக்கு தெரியல, நானும் செஞ்சு பார்க்கல. ஒரு காரியத்தை நீங்களும் நானும் 21 நாட்கள் நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து செஞ்சோம்னா அது நம்மளுடைய பழக்க வழக்கமா ஆயிடும். செஞ்சு பார்க்கறீங்களா? ஒருவேளை அது எதுவும் அப்படியே செஞ்சாலும், இன்னைக்கு சனிக்கிழமை தானே,
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அலாம், செகண்ட் அலாம், தேர்ட் அலாம், ஃபோர்த் அலாம், 5வது அலாம் வரையும் அடிச்சு கடைசியில பிசிக்கலா யாராவது அடிச்சு எழுப்ப வேண்டியது ஒரு சூழ்நிலை. வேணாங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தாலுமே நான் கேட்டுக்கிறேன். கடவுளை தேடுகின்ற விஷயத்துல, குறிப்பாக இந்த ஆலயத்துக்கு வருகின்ற விஷயத்துல ப்ளீஸ் ப்ளீஸ் லேட்டா வராதீங்க. டோன்ட் மேக் அவர் கிரியேட்டிவ் வே. நம்ம கடவுளை காத்திருக்க வைக்க வேணாம். அது நல்ல பழக்கம். தேவன் தான் உங்களுடைய உள்ளத்தில் வசனங்களை பதிய வைப்பார்கள். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். நன்றி உள்ளம் பெருகும். Nandri
மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை விஷயத்தில் நாங்கள் சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீர் விரும்புகின்ற துதிகளை, நன்றிகளை, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஆராதனையிலே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டு. அதற்கு தடையாக இருக்கின்ற ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து வருகின்ற காலங்களை உகந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தில் சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சபையார்